2025 ஆண்டை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் வரவேற்ற லயன்ஸ் 324 எண் மாவட்டம். 2025 ஆண்டு பிறப்பதை முன்னிட்டு அதை கொண்டாடும் விதமாக லயன்ஸ் இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் 324 எண் சார்பில் சென்னை மயிலாப்பூரில் அமைந்துள்ள சவேரா ஹோட்டலில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் விழா லயன்ஸ் 324 எண் மாவட்ட ஆளுநர் MJF லைன் KR ஜெயக்குமார் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக 324 கே மாவட்டத்தின் ஆளுநர் லைன் முருகேஷ்குமார் அவர்கள் தன் மனைவியுடன் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்தார். மேலும் லைன்ஸ் 324 எண் மாவட்டத்தின் செயலாளர் லைன் KJ அரவிந்த், பொருளாளர் லைன் செல்வம் மற்றும் லைன்ஸ் 324 எண் மாவட்டத்தின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினருடன் கலந்து கொண்டு மில்லினியம் ஆர்கெஸ்ட்ரா கலைஞர்களுடன் இணைந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் 2025 ஆண்டை வரவேற்றனர். பின்னர் 324 எண் மாவட்டத்தின் ஆளுநர் லைன் KR ஜெயக்குமார், 324 கே மாவட்டத்தின் ஆளுநர் முருகேஷ்குமார் மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் 2025 ஆண்டை வரவேற்று பேசி வாழ்த்து கூறினர். விழா நிறைவில் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது. அனைவருக்கும் மாலை வணக்கம். நமது மாவட்டம் 324 எண் சார்பாக 2025 ஆண்டு புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடுவதற்காக நாம் எல்லாம் இங்கே குழுமி வந்திருக்கோம். இங்கே வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நம்முடைய முன்னாள் ஆளுநர்கள் KP பத்மநாபன், திரு SM சுந்தரம், நமது மாவட்டத்தினுடைய செயலாளர் அரவிந்த், மாவட்டத்தின் பொருளாளர் செல்வம் மற்றும் வருகை தந்திருக்கிற அனைத்து லைன்ஸ் உறுப்பினர்களுக்கும் குடும்பத்தின் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். புதியனை வரவேற்றும் பழைய இதனை கழித்ததும் இன்றைய நாளினுடைய ஒரு கடமை. வருகின்ற 2025 ஆண்டு நமக்கு அனைவருக்கும் அனைத்து நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்று ஆண்டவனிಗೆ வேண்டிக் கொண்டு இங்கு நம்ம இந்த மாவட்டத்தின் சார்பாக மிக சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறோம். உங்களுக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்ற தலைப்பில் உங்களுக்கு அருமையான டான்ஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறதுக்காக திரு விஸ்வநாதன் அவர்கள் வந்திருக்காங்க. அப்புறம் திரு மில்லினியம் ஆர்கெஸ்ட்ரா அவங்க வந்திருக்காங்க. மில்லினியம் ஆர்கெஸ்ட்ரா ஏற்கனவே நம்ம பள்ளிக்கு வந்திருக்கீங்க நினைக்கிறேன் இல்லையா? கிண்டி ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க இல்லையா? அவங்க இரண்டாவது வாய்ப்பாக அவங்க இதை பண்ணி கொண்டிருக்காங்க. விஸ்வநாதன் சார், நிகழ்ச்சி போலாமா? ஓகே. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருக்கு. யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாம் டான்ஸ் ஆடலாம். எல்லாமே பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. உங்களுடைய இது ஒரு கூச்ச சுபாவத்தில் இருக்காதீங்க. அதுல ஐயோ இந்த டான்ஸ் ஆனா தப்பா நினைப்பாங்களே அவங்க நினைக்காதீங்க. இது இன்னைக்கு நம்ம ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்ற முறையில் தான் நம்ம தலைப்பே வச்சிருக்கோம். இந்த விழாவினுடையது நியூ இயர் வச்சிருக்கோம். யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க கூட டான்ஸ் ஆடிக்குங்க. யாரையும் கம்பல் பண்ண மாட்டோம். பண்ணுங்க, எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் ரொம்ப நாள் ஆச்சு லைன்ஸ் கிளப் மீட்டிங்கெல்லாம் இன்னைக்கு ஜெயக்குமார் சார் கூப்பிட்டதுனால இது இந்த அக்கேஷனை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஒரே டர்மாயில் இருக்கு. பழைய இதெல்லாம் கழிஞ்சு அடுத்த வர்ற வருஷம் நல்லா இருக்கணும்னு உங்ககிட்டே வேண்டிக்கிறேன், கடவுள்கிட்டே வேண்டிக்கிட்டு வர்ற வருஷம் நல்லா இருக்கட்டும்னு நான் வேண்டிக்கிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் லைன்ஸ் மெம்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாவட்ட ஆளுநர் ஜெயக்குமார் அவர்கள் இந்த நியூ இயரை சிறப்பாக கொண்டாடுவதற்காக
ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருமே சேவை செய்யணும். எங்களுடைய பொறுத்த மட்டும் அதான், சேவைதான் மனப்பான்மை. அதை நிச்சயமாக செய்யணும். அதுவும் இல்லாமல் இந்த வருடம் நல்லா கொண்டு போயிட்டு இருக்காங்க கவர்னர். இன்னும் மேலும் அவர் சிறப்பாக நல்லா செய்வதற்கு எங்களுடைய முழு ஒத்துழைப்பை நாங்கள் கொடுப்போம். அதனால் நல்லா செய்யணும். செய்து இந்த டிஸ்ட்ரிக்டினுடைய என் டிஸ்ட்ரிக்ட் என்று சொல்வது போல அவர் பெருமையை சேர்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த கவர்னருக்கு எனக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், மாலை வணக்கம். சாரி, எனக்கு உடம்பு சரியில்லை. ஸோ இந்த 2025 புத்தாண்டு வந்து இன்னைக்கு கவர்னர் சார் வந்து தலைமையில் நடக்குது, நம்ம ஜெயக்குமார் சார். ஸோ இதை பண்ணணும்னு ஒரு குறிக்கோளாக எடுத்து இன்னைக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக என்னதான் தடைகள் இருந்தாலும் இல்லை இதை நம்ம பண்ணணும், இந்த 2025 புத்தாண்டு வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் நடத்தணும்னு சொல்லி இதை எடுத்து இன்னைக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ நடந்துட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்த ஆடியன்ஸ் க்ரௌட் வரும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ 7:30 அப்புறம் மேபி க்ரௌட்ஸ் எல்லாம் இருக்கும்போது டெஃபினட்டாக இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரோக்ராமாக இது நடந்து முடிஞ்சு டிஸ்ட்ரிக்ட் நல்ல ஒரு நிலைமையில் போகுன்றது என்னோட வேண்டுகோள். மற்றபடி இந்த நிகழ்ச்சிக்கு வந்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. மாலை வணக்கம். நமது கவர்னர் மை ஃப்ரெண்டு இந்த வருஷம் தொடக்கத்திலிருந்து மிகவும் சிறப்பாக தான் பண்ணியிருக்காரு. அவர் எடுத்ததை நினைச்சதை சாதிச்சுட்டே இருக்காரு. கண்டிப்பா எல்லாம் நிறைவடைஞ்சுனே இருக்கு. இந்த நாளும் ரொம்ப ரொம்ப ஆர்வமா வருகின்ற புத்தாண்டு சிறப்பாக வரவேற்பதற்காக நிறைய தூங்காம அது நினைச்சிட்டே இருக்காரு. என்ன பண்ணு செம அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காரு. நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. இந்த வருஷம் அவருக்கும் வர காலங்கள் நல்லா இருக்கும். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நமது நிகழ்ச்சி மிக அருமையாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்காக கே மாவட்டத்தின் ஆளுநர் திரு முருகேஷ்குமார் அவர்கள் நம்முடைய வருகை தந்திருக்கார். அவர் சிறப்பான ஒரு வரவேற்பு கொடுங்க. என் நண்பன் கூப்பிட்ட உடனே வந்து நான் வந்துறேன் நண்பா, உனக்காக வருவேன். அதே மாதிரி எம் மாவட்டத்தை சார்ந்த திரு ஜகீர் வந்திருக்கார். அவன் கூப்பிட்ட உடனே எல்லாரும் நம்முடைய மாவட்டத்தில் எந்த விஷயம்னாலும் சரி உடனே வந்துருவார். அந்த மாதிரி நண்பருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இன்னும் குறிப்பா சொல்ல போனா நம்ம முருகேஷ் மட்டும் வரல, தங்கச்சியும் கூட்டு வந்திருக்காரு. என் தங்கச்சியும் கூட்டு வந்திருக்காரு, அவருடைய மனைவியும் கூட்டு வந்திருக்காரு. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். திரு முருகேஷ் அவர்கள் இந்நிகழ்ச்சியை வாழ்த்தி பேசுவாங்க. யூஎஸ் போகும்போது என்னாச்சுன்னா we all going together, roommates வந்து எல்லாம் கூட மாட எல்லாம் போயிட்டு இருப்போம். அப்புறம் சிகாகோ ட்ரைனிங் முடிச்ச உடனே ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும். நீ எத்தனை மணிக்கு வர, எத்தனை மணிக்கு வர மாட்டேன், யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. பிகாஸ் அன்னைக்கு ஸ்கூலிங் அந்த டைம்குள்ள உள்ள போடணும்னு போயிடுவோம். அந்த 5 நாள் டூர் முடிச்ச உடனே தென் we have been flying down to நியூயார்க்ல தான் கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் சான் பிரான்சிஸ்கோ,
ஆனா அங்கெல்லாம் என்ன ஆச்சுன்னா இவர் எங்களை விட்டு போயிடுவாரு. இவர் யாரோ ஒரு டூர் போலக்கு ஒரு பாட்டு முன்னாடியே போறாருன்னு சொல்லிட்டு நாங்க எல்லா கவனமும் சொல்லிட்டே இருப்போம். பட் அதுக்கப்புறம் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஆஸ்திரேலியா போனோம். அகைன் வந்து பதவியேற்பு விழாவுக்கு வந்து ஆஸ்திரேலியா போகும்போது தென் இவர் என்ன பண்ணிட்டாரு, இவர் எப்படி என்ன செலக்ட் பண்ணதால நான் அப்படி செலக்ட் பண்ணதில்லை. ஐ திங்க் இந்த குரூப்ல நீ ஒரு தான் நல்லா நீ வா அப்படின்னு நான் போட்டுக்கலாம். இவங்க எவ்வளோ வராங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டூரை போட்டுட்டு அங்கே சிட்னி இப்போ மெல்பர்ன்ல இப்போ கிரிக்கெட் விளையாடுறாங்களே அந்த மெல்பர்ன் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நாங்கள் 2 பேரும் உருண்டு புரண்டு பாலெல்லாம் போட்டு நமக்கு எப்படி ஒரு கிரிக்கெட் விளையாட முன்னாடி யாரும் சான்ஸ் கொடுக்க போகிறதில்ல. அது போலிங் போடுற மாதிரி ஆக்ஷன்லாம் போட்டு கீழே விழுந்து ஒய்ஃப் நாளெல்லாம் அது ஓடி பிடிச்சி விளையாட்டு இப்போ அந்த இதை பார்த்து இந்த இதான் விளையாடணும் இந்த இடத்துல தான் இருந்தோம் சொல்றேன். எதுக்கு நான் சொல்றேன்னா அந்த நட்பு வந்து எப்படின்னா ஒரு ரொம்ப இறுக்கமான நட்பாகி அப்புறம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்போ நாங்கள் இஸ்லாமி பணம் போன கூட நான் எந்த ஃபிளைட்ல போனோம் அது பக்கத்து சீட்ல போட நீ எங்க ரூம் தங்குறே அங்கதான் ரூம் போடணும். அதே மாதிரி நான் என்ன வாங்கிட்டு வந்தோம் அதான் வாங்கிட்டு வந்தோம். ஹைதராபாத் பிரியாணி வாங்கிட்டு வந்தா எனக்கு 2 பாக்கெட் கொடு நண்பேண்டா முதல்ல வாழாரு சொன்னப்போ இல்ல வாங்கிட்டு கூடிய பையன் எங்களுக்கு கொடுத்துட்றான்னு. ஆனா ஒரே ஒரு விஷயம் சார், அவருடைய அசாத்தியமான நம்பிக்கை, அவருடைய தன்னம்பிக்கை, அவருடைய திறமை. The man has got a potential with abundant talent, which really I was very much admire. Very much admire. அந்த மல்டிபிள் கவுன்சில் மீட்டிங்லாம் அவர் 2 பக்கம் கவர்னர் இல்லாமல் அவர் பேசும்பொழுது நோ சார் நான் கொடுத்துறேன் சார் உங்களுக்கு இத்தனை கிளப் கொடுக்குறேன் அது மாதிரி பண்ணுறேன் இது மாதிரி செய்யணும் போது ஆக்சுவலாக அதான் சொல்லியிருந்தேன். மல்டிபிள் ஒரு பெரிய நல்ல விருது கவர்னர் இருக்கிற மல்டிபிள ஒரு ஹையஸ்ட் பெர்ஃபார்ம்டு கவர்னர் ஒரு நல்ல கவர்னர் விருது கொடுக்கணும்னா ஜெயக்குமார் தான் கொடுக்கணும். எந்த மாதிரி நேரத்துல எந்த மாதிரிலாம் பண்ணாருன்னு எனக்கு தான் தெரியும். ஆனால் ஒரு சில வழிகளெல்லாம் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம். வாட் எவர் மேபி we are going to invite 2025 in a few hours time. So let me take this opportunity to wish every one of you on a happy and prosperous new year. Let the 2025 to fulfill all our requirements, everything, and even for the students, let them study well. Even for all the wonderful dancers to get many more accomplishment, should get it. And thank you very much for the invite as given from my good friend from Jaykumar. My good wishes to him and his family too. Thank you. அனைவருக்கும் வணக்கம். நமது கவர்னர் லயன் ஜெயக்குமார் அவர்கள் மிகப்பெரிய ஒரு திறமைசாலி, மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டசாலி. நல்லா கண்டிப்பாக இந்த டிசிங்க நல்லா அருமையாக நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் எந்த இது பண்ணாலும் நான் அவர் என் பையனை வந்து கவுன்சிலர் எடுக்கணும்னு சொன்னார். கண்டிப்பாக எடுப்பார் சொல்லி அதே மாதிரி அவர் அந்த விளம்பரம் இது பண்ணால் ஃபுல் அமௌண்ட் இது பண்ணி நான் அவருக்கு உதவி பண்ணலாம். அதே மாதிரி ஸ்கூலிங்கு வந்து அவர் சப்போர்ட் பண்ண சொன்னார். அவர் கேட்ட எல்லா சப்போர்ட்டையும் நான் பண்ணி இது பண்ணேன். அதே மாதிரி மாதம் அவர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் அன்னதான ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நானே வாலண்டியாக வந்து ஒரு சில மளிகை பொருள்கள்லாம் கொடுத்து இது பண்ணோம். உண்மையிலேயே வந்து சேவை மனப்பான்மை உள்ள ஒரு கவர்னர். கண்டிப்பாக இந்த என்டிசி கிடைத்ததுக்கு மிகப்பெரிய ஒரு கடவுளுடைய அருள், வரப்பிரசாதம். அவருடைய சேவையை மென்மேலும் வழங்குவதற்கு நான் எல்லாம் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அவர் என்ன இது கேட்டாலும் நான் அவருக்கு வந்து எனது சார்பாக கண்டிப்பாக இது பண்ணுவேன். நன்றி. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் தெரிகிற வீட்டுல அக்னி வளர்ப்போம். அப்ப நெருப்பு இருக்கு, நம்ம கையில காத்து இருக்கு. இது ரெண்டும் ஸ்கின் டு ஸ்கின் டச், நகம் படாம அப்படி வச்சு இந்த 3 ஆன்டினா நம்ம ரிசீவ் பண்ண போறோம். காஸ்மிக் எனர்ஜி ஜஸ்ட் இப்படி உள்ளங்கைய மேல ஆகாயத்தை பார்த்து வச்சு நல்ல கம்ஃபர்டபுளான டேஸ்ட்ல உட்கார்ந்து கண்களை மூடி பாருங்க. ஆரம்பிச்சிட்டார் நம்மளால. கண்களை மூடி நல்ல ஆன்டினாவை நல்ல மேல ரிசீவ் பண்றதுக்கு காஸ்மிக் எனர்ஜி ரிசீவ் பண்ண வச்சுட்டு நல்ல மூச்சு உள்ள இழுத்து
ஆவும் ஓம். அந்த மாதிரி ஒரு 3 முறை சொல்லி பாருங்க. அடுத்த ஒரு வாரத்துல இருந்து என்ன சார் நீங்க சினிமா அடிக்க போறீங்களா, மேக்கப் போட்டு வந்தாப்புல முகம் புளிவா இருக்குது, உங்களை எங்கேயோ பார்த்தாப்புல இருக்குதுன்னு உங்களே சொல்லுவாங்க. நிறைய பேர் என்ன சொல்ல முடியும், நிறைய மேக்கப் போட்டு வரும், அப்படி கிடையாது. சும்மா ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் யோகா பண்ணிட்டு வந்தா போதும், முகம் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது ஆரம்பத்துல வந்து நானும் இந்த லைன்ஸ் கிளப்ல வந்து ஒரு 12 வருஷமா நான் இதுல இயக்கத்துல இருக்கிறேன். ஆரம்பத்துல வந்து நாங்க இதுக்குள்ள வந்து வெளியே டூர் போகல, ஸ்கூலிங் போகலாம் வந்து எனக்கு செல்வமா எனக்கு இருந்து ஆசி அவர் தான். நம்ம சார், நம்ம ஜெயக்குமார் சார் எல்லாமே ஒன்னா தான் போவோம், நம்ம செய்வோம். ஆர்வத்துல இருந்து அந்த ஆர்வம் அது சில பேருக்கு வந்து சும்மா பொழுதுபோக்கா வருவோம், சில பேர் கட்டாயத்துக்காக வருவோம். ஆனா வந்து நம்ம ஆளுநர் பார்த்தீங்கன்னா ஆளுநர் ஆகணுன்றதுக்காகவே ஒவ்வொரு படியும் ஒவ்வொரு இதுவும் அது படிகளை கடந்து வந்திருக்காரு. இன்னைக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து கடந்து வந்த பாதைகள் ரொம்பவும் கஷ்டமான பாதைகள். அந்த மாதிரி வந்து இன்னைக்கு அவர் பதவி ஏற்றிருக்கக்குள்ளேயே சொல்லியிருக்காரு. ஒரு நம்ம மாற்று ஆளுநர் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு எந்த மாதிரி சூழ்நிலை சந்திச்சு இன்னைக்கு வந்து ஆளுநராக இருக்காருன்னு. கண்டிப்பா 2025 நம்ம அனைவருக்குமே ஒரு நல்ல எதிர்காலம் பிறக்கும். நல்ல விதமா நம்ம வந்து இயக்கத்தை கொண்டு போவோம். அந்த எதிர்பார்ப்போட நாங்களாம் காத்துட்டு இருக்கோம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக நம்ம ஆளுநருக்கும் பொறுமையா கேட்டதுக்காக உங்களுக்கும் நன்றிகள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னும் சிறிது நாட்களிலே புத்தாண்டு மலருக்கு இந்த வேலையிலே அருமையான விழாவை ஏற்பாடு பண்ணி ஒரு ஃபேமிலி கேட்டுக்கிறது மாதிரி சிறப்பாக எடுத்துகிட்டு போயிருந்தாரு. பட் நாங்கள் எதிர்பார்க்கல. பட் இருந்தாலும் எதிர்பார்த்தோட கொஞ்சம் சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு கவர்னர். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நிகழ்ச்சியாக கொஞ்சம் ஃபேமிலி ஓரியன்டாக கொஞ்சம் இன்னும் எடுத்துகிட்டு போனோம்னா இன்னும் கொஞ்சம் வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும். வருகின்ற தலைமுறைகளும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டி லைன்ஸ் கிளப்னா வந்து இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட சர்வீஸ் ஓரியன்டாக ப்ளஸ் ஃபேமிலி கொஞ்சம் ஒரு இந்த வெல்கம் பண்ணி எல்லாம் பண்ண எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றத முன் வச்சு இந்த விழாவினை சிறப்பித்து கொடுத்த அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறி நன்றி, வணக்கம். ரொம்ப பெருமையா பேசிட்டாரு. அதுக்கு உண்மையிலே நானும் கட்டுப்படுறேன். ஆனா அவரோட பங்கு வந்து இன்னைக்கு வந்து எல்லாரையும் அரவணைச்சு இந்த மாதிரி இந்த ஒரு நிகழ்ச்சியை கொண்டாந்துருக்காரு. வெற்றிக்கண் திறப்பினம் குற்றம் குற்றம் சொன்ன ஒரே கவர்னர். ஆனா அது வந்து சிலருக்கு சொல்ல முடியல. இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நமக்கு தேவை படிப்பு தான். இருந்தாலும் எங்க டிஸ்ட்ரிக்ட்ல இன்னைக்கு நம்பர் 1 நம்ம நிறைய ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். நானும் சொன்னேன் மந்த்லி ஒரு 5,000 3,000 கொடுக்கணும்னு. ஆனால் கவர்னர் யாரும் ஃபோன் பண்ணலை. அவங்க டீச்சர்ஸ் நிறைய அவங்களுக்காண்டி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மேடம்லாம் இருக்காங்க. ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணலை. சொன்னல கவர்னர் மந்த்லி நான் 3,000 நான் கொடுக்குறேன். ஒரு ப்ராஜெக்டாகவே எங்கள் கிண்டி கிளப்ல எங்கள் இடத்துல தான் என்னோட பர்க்கில் இருக்காப்புல. இன்னைக்கு அவ்வளோ பெருமையா இருக்கு. இவரோட இதுல நான் வந்து ஆர்சி எடுத்துருக்கேங்கிறது நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா யாருமே செய்யல. அவ்வளோ அந்த இடத்துல வந்து மோர் அன்னதானம் அவ்வளோ ஒரு பெரிய விஷயம். நான் அதுக்கு நானே பங்களிப்பா என்னால முடிஞ்ச நான் இதை செய்யறேன்னு சொன்னேன். விஷயம் ஹாப்பி நியூ இயர். அதனால எல்லாருக்கும் நல்லா இருக்கணும். எதுலையுமே டீம் ஒர்க். நம்ம தனி ஒருத்தராக நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஒரு அரிசி எடுக்கிறோம், ஒரு விரல எடுத்தோம்னா ஒரு 4 அரிசி தான் வரும். 2 4 கை நிறைய அப்படி அள்ளும் போது லட்சக்கணக்கில்
அந்த மாதிரி நீங்க வந்து லயன்ஸ் கிளப்ங்கிறது டீம் ஒர்க். அது வந்து அதனுடைய சாதனை வந்து பல மடங்கு. ஸோ இதுல நீங்க வந்திருக்கிறவங்க கலந்துக்கிறவங்க எல்லாருமே தொடர்ந்து ஒரு செயலாற்றி நம்மளுடைய சேவையை பயன்படுத்தணும் அப்படின்னு அன்பா கேட்டுக்கிறேன். நன்றி. நம்ம இதுக்கு நம்மளுடைய கவர்னர் நமக்கு நல்ல முன்னோடியா இருந்து செயல்படுறாரு. நல்ல கவர்னர் கிடைச்சிருக்காரு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அன்புடன் வரவேற்கிற எங்கள் ஜிஎல்கே அண்ணனை எதுவும் சொல்ல முடியல. அவர் சிரிப்புக்கே எந்த விஷயம் சொல்றதுன்னு தெரியல. அதாவது எங்கள் ஜெயக்குமார் கவர்னர் சார் வந்து எல்லாரையும் அழகுபடுத்தி சிரிப்பில் காணக்கூடிய ஒரு நல்ல நண்பர். எந்த விஷயம் சொன்னாலும் சரி, நாலு ஒரு சிரிப்பு தன்மையோட எந்த ஒரு இதுக்கும் சரி, இதில் நீங்கள் செய்யுங்க, பலனை எதிர்பார்க்காதீங்க, அவ்வளோதான். வேற எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம வந்து கடமை செய், பலனை எதிர்பார்க்க. சிம்பிள் த பெஸ்ட். சூப்பர்மேன் ஆஃப் த ஹீரோ. திஸ் ஹீரோ 2025 வந்து இந்த மாதிரி ஒரு பார்ட்டி வந்து கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுத்து எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஒரு வாழ்த்து. இந்த எல்லாமே 2025 வரவேற்க போகிறோம். இன்னும் ஒரு 3 நாள் இருக்கு. 25 முழுசும் அண்ணனை நினைக்கிற மாதிரியும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த 20 ஹாப்பி நியர் டு ஆல் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். உண்மையிலே வந்து நான் லைன்ஸ் கிளப்ல மெம்பர் ஆனதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். இதுக்கு காரணம் கோதண்டபாணி அவர்கள் முதல்ல நம்ம லைன்ஸ் கிளப்ல இருந்தாரு. நம்ம கிண்டி லைன்ஸ் கிளப்ல அவர் தான் கொண்டு வந்த ஜெயக்குமார் சார் கொண்டு வந்து இப்போ அதுக்கப்புறம் 3 வருஷமா அந்த லைன்ஸ் கிளப் கிண்டி லைன்ஸ் கிளப்ல பொறுப்புகளை வச்சுட்டு என்னை நம்பி ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்தாங்க. ஜிஇடி பொறுப்பு. இதெல்லாம் எனக்கு சான்ஸே இல்லை. எத்தனையோ பேர் எதையோ இருக்காங்க. நாங்கள் மற்ற மாவட்டங்களில் பார்க்குறோம். 25 வருஷம் 30 வருஷம் இருக்கவங்களே ஜிஇடி பொறுப்பு வருவாங்க. எங்களுக்கு 3வது வருஷத்துல கொடுத்த எங்க கவர்னருக்கு தேங்க்ஸ். இந்த வருஷம் பிரமாதமா போய்கிட்டு இருக்கு. ரொம்ப நல்ல சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து இந்த வருஷம் கவர்னர் கூட வரைக்கும் நாங்கள் கூட இருந்து ஒத்துழைப்போம். அவங்களோட இருந்தோட எங்க ஸ்கூல் டீச்சர்ஸ், எங்க கிளப் மெம்பர்ஸ் எல்லாமோ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஒவ்வொரு ப்ரோக்ராமும் தூள் கிளப்புறோம். எதுவுமே குறவு இல்லை. இந்த வருஷம் நம்ம பொறுப்படுத்த அப்புறம் எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாரோட ஒப்புதல நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ கவர்னர். தேங்க்யூ 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 தேங்க்யூ. லயன்ஸ் கிளப்புக்கு ஃபஸ்ட்டு 94 ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் கூப்பிட்டு வந்தாங்க. லயன்ஸ் கிளப்பில் சேரணுன்ற ஐடியாலெல்லாம் வரல. ஆக்சுவலாக A1 ஜஸ்ட் வந்தோம். அப்படியே அதுக்கப்புறமா பிடிச்சி இந்த சர்வீஸுன்ற இதில் இருந்து கொஞ்சம் இன்வால்மெண்ட் வந்த பிறகு அப்போ கிண்டியில் தல்வா, சந்திரசேகர், ஜெயக்குமார் இவங்கெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்க. நந்தம்பாக்கம், SDR என்ன அது மாதிரி சிலர் சொல்லலாம். அதுக்கப்புறம் பிரிஞ்சு A5 வந்தோம். A5லேருந்து பிரிஞ்சு A8 வந்தோம். A8 AN தான் மாறிச்சு. இப்போ L வந்துருக்கோம். 4வது டிஸ்ட்ரிக்ட் Lலேருந்து இதே ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த பாலிடிக்ஸ் நிறைய வந்தது. இப்போ இதில் லயன்ஸ் கிளப்பில் அது ஒதுங்கி இருக்கலான்ட்டு ஒரு 2-2.5 வருஷம் ஒதுங்கி தான் இருந்தேன். ஃபோன் பண்ணி தொல்லை கொடுத்து வந்துதான் ஆகணும், என் கிளப்புக்கு வந்துதான் ஆகணும்னு. சரி, வந்திருக்கோம். ஐ வில் டூ மை லெவல் பெஸ்ட் டு அப் டு பார்ப்போம். என்னால் முடிஞ்சது நான் செய்வேன். தேங்க்யூ ஜெயக்குமார்.
திடீர்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.